ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ஜானகி என்று எல்லாரும் கூப்பிடுவார்கள். எனக்கு கிட்டத்தட்ட 38 வயசு. என் கணவரோடு கோயம்புத்தூரில் இருக்கிறேன். எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது. நாங்கள் இருவரும் சந்தோஷமாக அமைதியான வாழ்க்கை நடந்து வருகிறோம். எங்கள் வீட்டில் வேலைகள் பார்க்க மணிகண்டன் என்ற ஒரு ஆட்கள் இருக்கிறான். அவர் அசத்தலானவர். எவ்வளவு ஊக்கமாக வேலை பார்ப்பாரோ அதே மாதிரி கம்பீரமாகவும் தோற்றமும் உள்ளார். அவர் நிறம் கருப்பழுப்பு, அடர்த்தியாக கருமுடி, நடக்கும்போதே ஒரு தன்னம்பிக்கை, குறும்பு. யாரும் பார்க்காத போது மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற மாதிரி அடிக்கடி அவர் குனிந்து தளம் துடைத்திருக்கிற போது அல்லது பாத்திரங்கள் வைத்திருக்கும் போது அந்த கவர்ச்சி நான் உன்னிப்பாக கவனிப்பேன். அப்போதெல்லாம் நான் என்னையே சமாளிப்பது கொள்வேன், இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது என்று. ஏனென்றால் அவர் யாரோ ஒரு வேலைக்காரர். அந்த ஆளுக்கு என் மனசில் இடம் கொடுத்து அவரை கஷ்டத்தில் சிக்க வைக்க நான் விரும்பவில்லை. ஆனால் என் மனசு மனிதன்தானே, அது அவரை தேடி நிலைந்து கொண்டிருக்கிறது. இப்போது நடந்ததை சொல்கிறேன். கவர்ச்சிக்காக என் கணவர் நேற்று மாலை என்னிடம் சொன்னார், ஜானகி, என் அப்பா கூப்பிடுகிறார் என்று 3 நாளைக்கு நான் ஊருக்கு போகணும் என்று. நான் உடனே கேட்டேன், அப்படின்னா எனக்கு சாப்பாடு நான் என்ன சாப்பிடுவேன் என்று கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, மணிகண்டன் இருக்கல்ல, அவர் சமைத்து போடுவார், கவலைப்படாதே, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அவரிடம் சரியான சொல்லிட்டு நான் கஷ்டம் வரக்கூடாது என்றேன். மணிகண்டன் என்னை அழைத்து விளக்குகிறான். மணிகண்டன், இந்த 3 நாளும் நீயே என்னை காலை மதியம் இரவு சாப்பாடு சமைத்து கொடுக்க முடியுமா? மணிகண்டன் அமைதியாக சொன்னான், சமைச்சு தரேன் சார், ஆனால் கொஞ்சம் கூடுதலாக கட்டணம் வேணும். காரணம் கேட்டார். அவர் சொன்னார், என் மனைவி என்னை இரவு நேரத்தில் வெளியூர் இருந்து வீட்டுக்கு வர விட மாட்டார், அதனால் தனியாக வாடகை வேணும் சார். என் கணவர் உடனே சம்மதி விட்டார். பரவாயில்லை மணிகண்டன், ஒரு நாளைக்கு 600 ரூபாய் கூடுதலாக தரேன் அப்படின்றான். எவ்வளோ பேசி முடிஞ்சதும் என் கணவர் பையை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். இப்போது வீட்டிலேயே நானும் மணிகண்டன் மட்டும் தனியாக இருக்கிறோம். நான் மணிகண்டனிடம் சொன்னேன், இன்றைக்கு இரவு சாப்பாடு முடிஞ்சதும், ஆனால் நாளைக்கு முதல் மாலை 6 மணிக்குள் 1000 சீக்கிரம் ரெடி பண்ணிடும் என்று சொன்னார். அவர் தலையசைத்தார். பரவாயில்லை மேடம், வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனார். இந்த இரவு நிஜமாகவே பெரிய சோதனையாகவே இருந்தது. வீட்டில் கணவரும் இல்லை, மணிகண்டனும் இல்லை. தனிமையாக அமைதி, ஒரு விசித்திரமான கலவரம் போல் இருக்கிறது. தூக்கம் வரவே இல்லை. தாமதமாக கடைசியில் தூங்கினேன். மறுநாள் காலை மணிகண்டன் வேலைக்கு வந்திருந்தான். நான் சொன்னேன், மணிகண்டன், எனக்கு டிஃபன் காலையிலே சாப்பிடு தயார் பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு வரேன். அவர் ஒரு இனிய சாப்பாடு ரெடி பண்ணார். சரி மேடம், நீங்கள் தயாருங்கள், நான் சட்னி, இட்லி, காப்பி எல்லாம் ரெடியாக பண்ணுறேன். நான் துண்டு எடுத்துக்கிட்டு குளியறைக்கு நுழைந்தேன். குளித்து முடித்து துண்டிலே சுற்றியபடி வெளியே வந்தேன். என் உடைகளை எங்கே இருக்கு என்று கேட்டு நிரூபித்தேன். அங்கு அவரே வந்து உடைகளை எடுத்து ஆரம்பித்தார். ஆனால் திடீரென்று என் பார்வை அவர் மீது பதிந்தது. அந்த கணம் நான் ஒரே அதிர்ச்சியாக மூழ்கினேன். மணிகண்டன் பார்வை என் மீது நிலைத்து நின்றது. நான் விரைவாக அவர் கண்ணை திரும்பி பார்த்தேன். ஆனால் அவர் கண்களில் தெரிந்த அந்த தயக்கம், அது என்னை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக வெளியே சென்று விட்டார். நான் விரைவாக கிளம்பி வெளியே வந்து நான் மெதுவாக சொன்னார், மேடம், இன்றைக்கு காலை வேலை முடிந்துவிட்டது. நான் சொன்னேன். சரி, மாலைக்கு 7 மணிக்கு இரவு சமைக்க. அவர் சரி மேடம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நாள் முழுவதும் நான் வீட்டிலே வேலை பார்த்து கொண்டே இருந்தேன். மாலை ஆக குளிர் காற்று வீச ஆரம்பித்து விட்டது. சாமந்தி பூக்கள் வாடுவது போன்ற ஒரு நிலை மழைக்காலம். நான் மாடியில் பால்கனி நின்று வெளியே உள்ள நந்தனம் குன்றுகள் பார்த்து கொண்டே இருந்தேன். கருத்த மேகங்கள் வேகமாக அடித்து காற்று லேசாய் தொடங்கியது. மழைத்தூறல் எல்லாமே ஒரு வகையான பரபரப்பை உண்டாக்கியது. இரவு சுமார் ஒரு 10 மணி அளவில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்ததும் மணிகண்டன் நனைந்து ஒழுங்கும் நிலையில் நின்றான். அவரது கரிய முடியிலிருந்து தண்ணீர் கொட்டியிருந்தது. நனைந்த சட்டையுடன் கலர் பேண்ட்டுடன் வந்திருந்தான். நான் கேட்டேன், மணிகண்டன், இந்த கொட்டு மழையில் வர என்ன அவசியம்? போனாலும் பரவாயில்லையே. அவர் உறுதியாக சொன்னார், இது என் வேலை மேடம், வந்துதானே ஆகணும். நான் சொன்னதும், சரி, போய் உன் உடையை மாட்டிக்கொண்டு வா என்றேன். அவர் சற்று தயங்கினார். மேடம், என்னிடம் மாட்டு உடைகள் எதுவுமே இல்லை மேடம். நான் உடனே சொன்னேன், என் கணவரின் அலமாரியில் ஏதாவது இருக்கும், போய் சட்டை ஏதாவது மாட்டிக்கொண்டு வா என்றேன். அவர் பெரும் தயக்கத்தோடு நின்றார். மேடம், சாரின் உடைகளில் நான் எப்படி மேம் அடைய முடியும் என்று தயக்குடன் கேட்டான். நான் கடுமையான குரலில் சொன்னேன், நான் சொல்கிறேன் இல்லை, பன்றியா இல்லையா என்று கத்தினேன். காய்ச்சல் வந்துவிடும் என்றேன். அவர் அமைதியாக உள்ளே சென்றார். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தபோது நான் திகைத்து அப்படியே நின்று விட்டேன். அவர் என் கணவரின் நீல நிற சல்வார் கமிஸை அணிந்திருந்தார். அது அவருக்கு அதிகமாக பொருத்தமாக இருந்தது. நான் மெதுவாக சொன்னேன், என் கணவரின் துணி உனக்கு எப்படி புரிந்துவிட்டது? அவர் கண்களில் ஒரு சிறிய தயக்கம் இருந்தது. ஆனால் அதோடு மறைக்க முடியாத ஒளியும் இருந்தது. நான் தற்செயலாக அவரை பார்த்து கொண்டிருந்த போது அவர் கேட்டார், மேடம், ஏன் அப்படி பார்க்குறீங்க? நான் திடுக்கிட்டு, ஒன்றுமில்லை, நீ சமையல் அறைக்கு போ என்றேன்.
அவர் மீது ஒரு மெல்லிய புன்னகையோடு சமையலறைக்கு சென்று விட்டார். சிறிது நேரத்தில் அவருக்கு கடும் இருமல் ஏற்பட்டது. நான் கவலையோடு கேட்க ஆரம்பித்து விட்டேன். மணிகண்டன், காய்ச்சல் எப்படி இருக்கிறது உனக்கு? அவர் முகத்தை திரும்பிக் கொண்டு சொன்னார், இல்லைங்க மேடம், சரியாயிடும். பிறகு அவர் விரைவாக சமைக்க முடித்து விட்டார். பிறகு நான் அவரிடம் சாப்பாடு கேட்டேன். நான் சாப்பிடும்போது சொன்னார், இன்றைக்கு சாப்பாடு மிகவும் சுவையாக இருக்கிறது மணிகண்டன் என்றேன். உனக்கு இன்னும் கூடுதலாக சம்பளம் கொடுக்க வேண்டுமென்றால் ஒரு வழி இருக்கிறது, செய்றியா என்று கேட்டேன். அவர் ஆர்வத்தோடு கேட்டார், என்ன வழி என்னும் சொல்லுங்க மேடம், எது இருந்தாலும் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு. சரியா? நான் நேராக அவர் கண்களை பார்த்து சொன்னேன், இன்றிரவு நீ என் துணையாக இருக்க வேண்டும் என்று. அவர் தயங்கினார். அப்படின்னா எது என்ன மேடம், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மேடம் என்று மணிகண்டன் சொன்னான். நான் மெதுவாக தெளிவாக சொல்ல ஆரம்பித்து விட்டேன். மணிகண்டன், இந்த இரவு நேரம் நாம் இருவரும் மட்டும்தான். இந்த மழை நின்றபோது எனக்கு என்பது போல இந்த தருணங்கள் நிற்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரிகிறதா? அவர் சிறிது நேரம் முழுவதும் அமைதியாக நின்றார். பிறகு அவர் மெதுவாக கேட்டார், ஆனால் மேடம், இது தவறு இல்லையா? நான் அவர் பதிலை எதிர்க்கு நோக்கி கொண்டு கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ. மணிகண்டன் அவர் தலையை தாழ்த்தி கொண்டு சொன்னார், நான் நிறைய பணம் சம்பாதித்து விரும்புகிறேன். என் குழந்தைகள் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்றேன். நான் மெதுவாக அவரது கையை எடுத்து பிடித்தேன். அப்படியானால் இப்போது எல்லாவற்றிற்கும் மறந்துவிடு, என்னை மட்டும் பார், இந்த கணத்தை மட்டும் பார் என்றேன். நான் அவர் அருகே சென்றேன். அவரது மூச்சு வேகமாகி இருந்தது. ஆனால் கண்களிலிருந்து தயக்கம் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. நான் அவரது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவரை என் படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றேன். அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை. மௌனமாக என்னுடன் நடந்து கொண்டார். அந்த நேரத்தில் ஒரு வீரனைப் போல இருந்தார். தீரமானவர். ஆனால் உள்ளுக்குள்ள உணர்ச்சிகள் நிறைந்திருந்தது. நான் அவரை நெருக்கமாக அணைத்து கொண்டேன். அந்த இரவு எங்கள் இருவரின் இரகசியங்கள் சாட்சியாகவே அமைந்தது. வெளியே கொட்டும் மழையின் ஒவ்வொரு துளியும் மேகத்தின் இடியோசையிலும் எங்கள் கதைகளுக்கு பின்னால் இசையாக இருந்தது. என் கணவரும் இருந்ததை விட இந்த நெருக்கம் வேகமாகவும் அதிகமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் துணிச்சலாகவும் துடிப்பானதுமாகவும் இருந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் கண்கள் பார்த்து கொண்டே இருந்தோம். அந்த பார்வையில் 1000 சொற்கள் இருந்தார்கள். அவர்கள் இப்போது என் வாழ்க்கையின் இரகசியம் பகுதியாக ஆகிவிட்டது. நாங்கள் இருவரும் ஒருவர் ஏற்றுக்கொண்டோம். உலகம் அப்படியே நின்றுவிட்டது போல் எங்களுக்கு தோன்றுகிறது. நேரம் எப்படி சென்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. காலை வந்தது. அன்னப்பறவைகள் குரல்கள் கேட்க தொடங்கிவிட்டது. காலையில் அவர்கள் என்னை பார்த்து மிகவும் கனிவாக சொன்னார், மேடம், இந்த விஷயம் நம்ம இருவருக்குள் மட்டும்தானே இருக்க வேண்டும் என்றால் யாருக்கும் தெரியக்கூடாது என்றார். நான் புன்னகையோடு அவர் கையை தடவிக்கொண்டே சொல்ல ஆரம்பித்து விட்டேன், இந்த ரகசியம் எப்போதும் நாம் இருவருக்கும் மட்டும்தான் இருக்கும் என்று. இனிமேல் உங்கள் பண கஷ்டங்கள் மறைந்துவிடும். நீங்கள் மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிப்பீர்கள் என்று. உங்கள் குழந்தைகள் நல்ல பள்ளியில் சேர்வார்கள் என்று உறுதியளித்தேன். அவர் மகிழ்ச்சியில் கண்ணீரோடு என்னை பார்த்து சிரித்தார். அந்த தருணத்தில் சில மனித உறவுகள் பெயர் தேவையில்லை என்று உணர்ந்தேன். அவை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை. அவை ஆழமானவை, மௌனமானவை, வாழ்க்கையில் சிக்கலான துணிகளில் ஒரு நூலாய் இணைந்தவை. நண்பர்களே, சில முடிவுகள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் வலுவான கதைகளாக உருவாக்குகின்றன. சரியானது தவறானது என்பதை விட மனித உணர்ச்சிகள் எப்படி சிக்கலானவை இருக்கின்றன என்பதை இந்த கதை சொல்கிறது. உங்கள் எண்ணங்கள் கமெண்டில் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த கதையில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.